அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. என்ன குரல் வந்து டொயின்னு இருக்குது, பசியா? மதியத்துக்கு சுட சுட சோறு. இது பாத்தீங்கன்னா கொம்பு காசினி கீரைன்னு சொல்லுவாங்க. புளிச்சக்கீரை மாதிரியே இருக்கும். இது வந்து லைட்டா சிறுங்கசப்பு வரும். சக்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. அதெல்லாம் கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்க ரோஸ்ட். இது நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணேன், அது ஒரு மாதிரி வந்துருச்சு. இல்லப்பா, இது பல நல்லா தான் வந்துருச்சு. இப்போ உதிரி உதிரியா கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். உனக்கு அதுக்குள்ள அர்ஜென்ட். இன்னும் கொஞ்ச நேரம் வைப்போம். அது நீங்க தவால போட்டு தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா அது சூப்பரா வந்திருக்கும். அதுக்கப்புறம் முட்டை மசாலா. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். நிறைய பேர் வந்து கால் தான் பண்றீங்க, சரிங்களா? வாட்ஸ்அப் வாங்க, ஒரே தடவையில வேலை முடிஞ்சிடும். அதுக்குதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போது மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு போன வாரம் ஒரு பச்சரிசி கேக் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அது வந்து ஒவ்வொருத்தர் கலத்தப்போ அவங்கவுங்க ஊர்ல அதை என்ன பேர் வைப்பாங்களோ அதை வச்சுக்கோங்க, தாராளமா தப்பே கிடையாது. ஆனா எந்த ஒரு பொருளுக்கும் இதுதான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, ஒவ்வொரு பேர் இருக்கும். ஓகேங்களா? எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்க, அதுக்கு அப்படிதான் நாங்க சொல்லுவோம், பச்சரிசி கேக் தான். நிறைய பேர் வந்து அது என்ன சொல்றது, நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் பட்டு அவ்வளோதான், எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. கொடுத்தாச்சு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாபா. வாழ்க வளத்துடன்.